ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டான ஒரு சிசிடிவி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பிராண்டு, அதோட பிரைஸ் என்ன, இதோட அன்பாக்சிங் அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிசிடிவி கேமரா இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ சிசிடிவி கேமராங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா, எல்லார் வீட்லயும் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. பட் வந்து என்ன சிசிடிவி கேமரா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் நம்ம கேமரா செட்டப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து 5000 6000 வரைக்கும் ஆகும். ஓகேங்களா, குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன், கம்மி ரேட்ல நீங்க பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா 5500 6000 ஆகும். நீங்க 6000 ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா, 6000 ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிவிஆர், கேமரா, எஸ்எம்பிஎஸ் பிளஸ் வந்து அதுக்கு ஒயரு, அதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே தேவைப்படும். இதுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து தான் ஒரு 5000 6000 வரைக்கும் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா, அந்த காசு வந்து ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்து தான். ஏன்னா நீங்க இப்போ 5000 6000 நீங்க கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து 4 சேனல் உள்ள டிவிஆர் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 4 சேனல் உள்ள டிவிஆர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா 4 சேனல் வந்து ஒரே நேரத்தில் வந்து நீங்க அதுல வந்து அவுட்புட் எடுத்துக்க முடியும். பட் வந்து 4 சேனல் வந்து 4 கேமரா வந்து அதிகபட்சம் தேவைப்படுறவங்க செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா 5000 6000 ஸ்பெண்ட் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். பட் வந்து எனக்கு வந்து 4 கேமரா தேவையில்லை, எனக்கு ஒரு கேமரா இருந்தா போதும், ஒரு கேமராவே எனக்கு அதிகபட்சம் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா செட் ஆகும். இப்போ ஒரு கேமரா வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து வயர்லெஸ் கேமராக்கு நீங்க மூவ் ஆயிக்கலாம். வயர்லெஸ் கேமரா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஹார்ட் டிஸ்க் தேவை கிடையாது, இதுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் தேவை கிடையாது, இதுக்கு வந்து டிவிஆர் தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. ஒரு கேமரா வந்து கொடுத்துருவாங்க, அதுலயே வந்து நீங்க வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது பேர் தான் வயர்லெஸ் கேமரா அப்படின்னு சொல்றாங்க. வயர்லெஸ் கேமராலே வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. ஓகேங்களா, எம்ஐ அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்கு. இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான பிராண்டை கொண்டு வந்திருக்கோம். என்ன பிராண்ட் கேட்டீங்கன்னா சிபி பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடி கேமரால வந்து இதுலயே ஒரு பெஸ்ட்டான பிராண்ட் தான். இந்த சிபி பிளஸ்ல நம்ம வாங்கியிருக்கிற மாடல் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா E25A. ஓகேங்களா, இதோட பிரைஸ் வந்து 1200 தான் ஆச்சு. இதுக்கு மெமரி கார்டு நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னா 999 நீங்க கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். 999 நீங்க கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அவங்க பிராண்ட்ல சிபி பிளஸ்லயே வந்து 128 GB வந்து மெமரி கார்டு வந்து அவங்க வச்சிருக்காங்க. அதை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு உண்டான பேக்கப் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து அன்பாக்சிங் பண்ணி ஃபுல் டீடைலா பாத்துருவோம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா அமேசான்ல இருந்து பார்சல் வந்து நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. இது பாக்ஸ் வந்து இப்படியெல்லாம் பேக்கிங் வந்து டெலிவரி பண்ணாங்க. இதுக்கு மேல கவர் பேக்கிங்கோ அப்படின்னா காட்டன் பாக்ஸ் பேக்கிங்கோ எதுவுமே இல்லை. ஓகேங்களா, இது மேல நம்மளோட அட்ரஸ் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி அப்படியே வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்கு இது சிபி பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி நேம் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து வைஃபை கேமரா. ஓகேங்களா, நமக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படும், வைஃபை நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து ஈஸி கேம் பிளஸ் சொல்லிட்டு ஒரு நேம் போட்டிருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஆப்போட நேம். ஓகேங்களா, இது ஆண்ட்ராய்டு யூசருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், iOS யூசருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்க பிசி வச்சிருந்தீங்கனாலும் நீங்க போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல கேமரா லென்ஸ்ல வந்து கவர் ஆகிற வீடியோல நம்ம அதில் தான் வந்து பார்த்துக்க முடியும். சரிங்களா, அதே மாதிரி அலெக்ஸா சப்போர்ட் பண்ணும், கூகுள் ஹோம் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நம்பர் வந்து E25A. ஓகேங்களா, இது வந்து 2 மெகாபிக்சல் கேமரா வந்து ஃபுல் HD கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா 1080p ஃபுல் HD வீடியோ சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 360 ஆங்கிள் வந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் டிடெக்ஷன் அலர்ட்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமராக்கு முன்னாடி யாராவது நின்னாலோ இல்லை அசைஞ்சாலோ உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுக்கும். சரிங்களா, அதுக்காக அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மோஷன் ட்ராக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேமரா முன்னாடி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க எங்காவது நகர்ந்தாலோ அந்த கேமராவும் அப்படியே அவங்களை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதான் அப்படி போட்டிருக்காங்க. பிரைவசி மோட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IR லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. IR லைட்ஸ் அப்படின்னா நைட் டைம்ல வந்து விஷுவல் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். சரிங்களா, நெக்ஸ்ட் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டீடைல் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எங்க மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது மேட் இன் இந்தியா தான். ஓகேங்களா, தைரியமா நம்ம வாங்கலாம். 2 மெகாபிக்சல் கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. 4mm லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வைஃபை வந்து 10 மீட்டர் ரேஞ்சுக்குள்ள வந்து கவர் ஆகும். சரிங்களா, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3200 வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. பட் வந்து 3200 MRP தான். நம்ம வந்து 1199 அமேசான்ல வந்து நம்ம பை பண்ணிருக்கோம். இதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. நான் சொன்ன மாதிரி இது ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இது ஆக்சஸ் பண்றதுக்கான ஆப் வந்து வரும். ஆப்பிள் யூஸரா இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு யூஸரா இருந்தாலும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இது என்ன QR கோட்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இதோட சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து நீங்க தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே, இதுல அவ்வளவுதான் விஷயம். இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ண உடனே ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, செப்பரேட்டாக வச்சுருவோம். அதுக்குள்ளே வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்குது, ஒன்று பெரிய பாக்ஸ் ஒன்று இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இதில் கொடுக்கல. சரிங்களா, ஃபஸ்ட்டு சின்ன பாக்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ண உடனே இதுக்கான ஃப்ளக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம வாலில் வந்து சீல் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ளக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்கரும் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஸ்க்ரூவும் அவங்களே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த சார்ஜ் கேபிள் வந்து டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி கேபிள் தான் வந்து இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இதோட கேபிளோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். கரெக்டாக இதோட கேபிள் லென்த் வந்து கரெக்டாக 1 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து டைப் சி கேபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இது வந்து ஃப்ளக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட அடாப்டருடைய பவர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ வந்து கேமரா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ணோன்னே ஒரு சின்ன புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. மேனுவல் புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி செட்டப்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன ஆப் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஃபுல் டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியராக இந்த புக்லெட்டில் வந்து இருக்குது சரிங்களா. நம்ம புக்லெட்டை செப்பரேட்டாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது வந்து எடுத்துருவோம். ஓகே, நம்ம வந்து கேமரா வந்து வெளியே எடுத்துட்டோம் சரிங்களா. பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு ஓகேங்களா. நம்ம அமேசானில் பார்க்கும்போது அதோடைய ஹோம் பேஜில் போய் பார்க்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு கேமரா. ஆனால் பட் வந்து ரொம்ப சின்னது தான் சரிங்களா. மொத்தமே வந்து ஒரு 5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. கம்பேரிசன் உங்களுக்கு வந்து இந்த அடாப்டர் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த அடாப்டருடைய 2 அடாப்டர் வச்சா என்ன சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி சைஸ் தான் இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்குது. இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2-வே மைக் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து ஃபோன்லேயே வந்து நீங்கள் ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கேமரா முன்னாடி ஒருத்தங்க நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோன்லேயே வந்து கிளிக் பண்ணி மைக்கு கிளிக் பண்ணி நான் வரேன் இல்லை நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கலாம். ஸ்பீக்கர் மூலிமா அவங்களுக்கு வந்து வாய்ஸ் கேட்கும். உங்களுடைய வாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கேட்குற மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பவர் கனெக்ஷன் வந்து நம்ம இதுக்கு வந்து கொடுத்துடணும். இது வந்து வேறு எந்த கேபிள் நமக்கு தேவைப்படாது ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து ஃப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் சி போர்ட் ஒன்று இருக்குது ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் லாக் பண்ணிடணும். அதே மாதிரி இது பின்னாடி வந்து இது ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பேசிக்கலாம் ஓகேங்களா. அது எப்படி நான் காட்டுறேன். அதே மாதிரி ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு இது வந்து ஓகே நம்ம பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரீசெட் ஆகிடும். இருக்கிற ப்ரோக்ராமிங்லாம் மாறி வேறு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆன் ஆகிடும் சரிங்களா. இது வந்து பவர் கன்சியூம் வந்து ரொம்பலாம் வந்து பவர் எடுக்காது சரிங்களா. நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை பவர் கட் ஆயிடுச்சுன்னா கூட இந்த மாதிரி பேட்டரி பேக்கப் இருக்கு இல்லையா, நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இது பார்த்தீங்க அப்படின்னா 10,000 mAh பேட்டரி. இது வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு 6 hours வரைக்கும் இது பேக்கப்பாக வந்து இது யூஸ் ஆகுது சரிங்களா. எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி பவர் பேங்க் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வந்து இதில் போட்டுக்கலாம் சரிங்களா. இங்கே ஒரு போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மெமரி கார்டை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். திரும்ப வெளியே எடுக்கிறதுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம் சரிங்களா. மெமரி கார்டு வந்து 128 ஜிபிக்கு மேலே வரைக்கும் நீங்கள் போட்டுக்க முடியும் சரிங்களா. 128 ஜிபி போட்டிங்கனாலே உங்களுக்கு 1 மந்த்துக்கான பேக்கப் வந்து இதில் வந்துடும். ரொம்ப வந்து கன்சியூம் பண்ணாது. கிளாரிட்டி நல்லா இருக்கும். பட் வந்து மெமரி வந்து கன்சியூம் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணும். ஓகே, இதில் இருக்கிற போர்ட்ஸு இதில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி வாலில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா இது கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் திருகுனீங்க அப்படின்னா இந்த கேப் வந்து வந்துடும் செப்பரேட்டாக ஓகேங்களா. இப்போ இதை வந்து நீங்கள் சீலிங்கில் வந்து இந்த இருக்கு இல்லையா, இதை வந்து சீலிங்கில் ஆப்போசிட்டாக வச்சு இது சீலிங் இப்படி வைக்கணும் ஓகேங்களா. வச்சுட்டு நீங்கள் ட்ரில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மட்டும் மேலே கேப் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த கேமராவை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கணும். கேமரா அப்படி வச்சு ஆப்போசிட்டில் நீங்கள் திருக்குனீங்க அப்படின்னா லாக் ஆகிடும் சரிங்களா. நீங்கள் கழட்டும் போதும் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பவர் கனெக்ஷன் நம்ம வந்து கொடுத்துருவோம் சரிங்களா. இது வந்து ஃப்ளக் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இது வந்து பவர் கன்சியூம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக எடுக்காது. ரொம்ப 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 குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து நைட் லேம்ப் யூஸ் பண்ணுறீங்களா அதை விட குறைவாக தான் எடுக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிடுவோம் ஓகேங்களா. சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ண உடனே கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா. 10 செகண்ட் டைம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரிஃப்ரெஷிங் ஆகும் ஓகேங்களா. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 360 ரொட்டேட்டிங் ஆகிட்டு அப்புறம் ஸ்டேபிளாக வந்து ஒரே இடத்துல நிற்கும். நின்னதுக்கப்புறம் தான் உங்களால் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ ஸ்டேபிளாக நின்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைஃபை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இதில் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இதை ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்லேயே வந்து ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி கேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணணும் சரிங்களா. இப்போ பார்த்தீங்களா, நம்ம 5000 6000 ஒரு சிசிடிவி கேமராக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக வந்து 1200 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து இது முடிஞ்சிடும். நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நிறைய நான் சர்ச் பண்ணேன், இதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் பை பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் ஓகேங்களா. இதோட ரிவ்யூ வீடியோ ப்ளஸ் வந்து இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, இது எப்படி நம்ம வந்து மொபைலில் வாட்ச் பண்ணிக்க முடியும், எங்கே இருந்தாலும் எப்படி மொபைலில் வாட்ச் பண்ணிக்க முடியும், இது எப்படி வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணுறது,
இதை வந்து டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ண முடியுமா, ஆண்ட்ராய்டு அல்லது கூகுள் டிவி வச்சிருக்கவங்க வந்து இது எப்படி சிசிடிவி கேமரா வந்து டிவில வந்து வாட்ச் பண்ணிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலா கிறிஸ்டல் கிளியரா ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய மோட்டிவ் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.